ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் கெவுரு மாவு அடை பண்ண போகிறோம். ஒரு கப் கெவுரு மாவு எடுத்துக்கோங்க, பவுலில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா முருங்கைக்கீரை கூட போட்டுக்கலாம். எனக்கு தேவையில்லை, நான் போடலை. நல்லா மாவு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா திரியாக இதுவாகணும். பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறமா லைட்டாக எண்ணெய், எந்த எண்ணெய் இருந்தாலும் ஓகே, நல்ல எண்ணெய், எந்த எண்ணெய் இருந்தாலும் ஓகே. லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நான் டக்குன்னு எடுத்து கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டேன். நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இங்கே தேவையான அளவு தான் எண்ணெயும். நம்ம பிசைகிற அளவுக்கு தன்மை, சப்பாத்தி மாவு பிசையும்ல, சேம் அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதுமாரி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு முடிச்சுட்டு நல்லா அழகாக பிசைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அதுமாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேணால் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. அவ்வளோதான், தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ ஆயிடுச்சு. அதை எடுத்துட்டு நம்ம நல்லா லைட்டாக ஒரு பாருங்கள், நல்லா இதுவான இப்படி வந்துடுச்சா? நல்லா பால் சைஸுக்கு உருண்டை சைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பம்ப் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பேசும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பால் மாதிரி இது பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக எண்ணெய், கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அந்த துணியும் லைட்டாக ஈரம் படுத்திக்கோங்க. அப்போ தான் வந்து அதை போய் ஒட்டாது. அதுமாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக பெருசாக கூட இது பண்ணிக்கலாம். நம்ம சைஸ் நம்ம விருப்பம் தான். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸ் கூட வச்சுக்கலாம். அந்த பொம்மை சைஸ் செய்யலாம். நம்ம வேணும்னா தோசைக்கல்ல அப்படியே கூட போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் லைட்டாக மேலே விட்டுட்டுக்கோங்க. சுற்றி விட்டுக்கோங்க. விட்டுட்டு திருப்பி போடுங்க. நல்லா ஹெல்த்தியானது ரவை அடை. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நான் வந்து என் பையன் சாப்பிட மாட்டான்னு நினச்சேன். பட் ஆனால் நான் ட்ரை பண்ணி கொடுத்தேன். ஆனியன் நல்லா கொஞ்சம் பசங்களாம், ஏன்னா ஆனியன்லாம் சும்மா கூட சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க. என் பிள்ளை ஆனியன் சாப்பிடுவான். அதனால் நான் ஆனியன் போட்டு நான் பண்ணேன். சப்போஸ் ஆனியன் வேணாம் அப்படின்னாங்கன்னா ஆனியன் கூட போடாமல் அப்படியே மாவு மட்டும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வெங்காயம், முருங்கைக்கீரை கூட போடலாம். இன்னும் நல்லது உடம்புக்கு, நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.